எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சூடவா ஸ்பெஷல் பார்ட்னர் பிரஸ்டீஜ் எலிகன்ட் மிக்சர் கிரைண்டர். அசோக் நில்லுடா அசோக். இந்த வீட்ல என்ன பண்றீங்க? என்ன நாங்க உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தம்? என்னது இது? ஏதாவது சொல்லுங்க அசோக், கேட்டுட்டே இருக்கல. அசோக் அசோக் நில்லுங்க அசோக், நான் கேட்டுட்டே இருக்கல. அசோக் ஹலோ ஜெயமா, எங்க இருக்கீங்க? வந்துட்டீங்களா? ஏதோ நானும் பக்கத்துல வந்துட்டேன், இதோ வந்துடுறேன். சார் பேர் சிவா. இவரு ஆபீஸ்ல தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நல்ல பொசிஷன்ல இருக்கேன். எனக்கு இவரு தான் நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஊர்ல வேலை இல்லாம கஷ்டப்பட்ட பொண்ணுக்கு வேலை கொடுத்து பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. உங்க கம்பெனில வேலை செய்யறவனு கூட பார்க்காம இவளுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. பரவாயில்ல அம்மா, அவர் இங்க வந்தது மட்டும் இல்ல, நமக்காக நிறைய உதவியும் செஞ்சிருக்காருமா. இந்தாங்க. ஒன் செகண்ட். இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலமா. வரும்போது சுத்தி இருந்த சொந்தக்காரங்க கூட விட்டுட்டு போயிட்டாங்க. தெரிஞ்சவங்களும் யாரும் வரல. ஆனா நீங்க யாருன்னு கூட தெரியாது. எங்களுக்காக கடவுள் மாதிரி வந்து இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேன். நித்யா, வாட் இஸ் திஸ்? உள்ள கூட்டு போங்க. வாங்க உள்ள போலாம். தம்பி, நீங்களே தரங்க தம்பி. இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணாம், நீங்களே ஓபன். இல்ல சார், நீங்களே தரங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றி தம்பி. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதெல்லாம் எதுவும் வேணாமா, பரவாயில்ல இருக்கட்டும். தம்பி,
இவ சின்ன பொண்ணா இருக்கும்போது இவளுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு வீடு முழுக்க பாதம் பதிப்போம் தம்பி. அப்ப கிருஷ்ணரே வீட்டுக்கு வந்துட்டாருன்னு நினைப்போம். ஆனா இன்னைக்குதான் தம்பி, சத்தியமா சொல்றேன், உண்மையான கிருஷ்ணர் என் வீட்டுக்கு வந்திருக்காரு. சாரிங்க. எதுக்கு? இல்ல, அவங்க அவங்களோட ஃபீலிங்ஸை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, அதான். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நித்யா, டைம் ஆச்சு, போலாமா? சரிங்க சார், நான் போயிட்டு வரேம்மா. சரிம்மா, ஜாக்கிரதம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வரேன். வரேம்மா. யார் இவங்க? எங்க அம்மா. சாரிங்க. நீங்க எதுக்கு சாரி சொல்லணும்? ஆக்சுவலி நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு தேங்க்ஸ்? அம்மா இல்லைன்னு உண்மையை புரிய வச்சதுக்காக, அம்மா எப்படி விட்டு போனாங்கன்னு எனக்கு தெரிய வச்சதுக்காக. என்னாச்சு இவங்களுக்கு? அதை மட்டும் என்னால சொல்ல முடியாது. அது என் மனசோட போட்டோம். இங்க பாருங்க அசோக், இப்படி எல்லாத்தையும் நீங்க உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறதுனாலதான் நீங்க மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இப்படியே இன்னும் நடக்கிற எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சிருந்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலா டிஸ்டர்ப் ஆயிட்டே தான் இருப்பீங்க. இப்படி இருக்கிறதாலதான் இல்லாத உங்க அம்மா இருக்கிற மாதிரி ஒரு பிரம்ம மனசுல பதிஞ்சிருக்கு. இங்க பாருங்க, ஒரு ஃப்ரெண்டா என்ன நினைச்சு ஏன் ஷேர் பண்ணக்கூடாது? அதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு சரின்னு இல்லை, யார்கிட்டும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். ஆனா ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் உங்களை எச்சரிக்கை பண்றேன். எச்சரிக்கையா? என்ன அது? உங்க அக்கா சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னா அந்த வீட்டுக்கு மரமெல்லாம் போக கூடாது. என்ன சொல்றீங்க அசோக்? எதுக்காக இப்படி சொல்றீங்க? சொல்லுங்க அசோக், எதுக்காக இப்படி சொல்றீங்க? சுந்தர் நல்லவர் இல்லையா? சுந்தர் ரொம்ப நல்லவன், அவனை பத்தி நான் சொல்லல. அப்புறம் என்னதான் பிரச்சனை? அந்த வீட்ல இருக்கிறவங்க சரியில்லையா? வீடு சரியில்லையோ இல்ல வீட்டுல இருக்கவங்க சரியில்லையோ அதெல்லாம் பேச வேண்டாம். ஆனா உங்க அக்கா அந்த வீட்டுக்கு மரமெல்லாம் போக கூடாது, அவ்வளவுதான். என்னங்க நீங்க வேண்டான்னு சொல்றீங்க, காரணம் கேட்டா அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ்ங்க, என்னன்னு சொல்லுங்க. இப்பதான் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு, இப்ப வந்து வேணான்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அசோக். என்ன காரணம்னு சொல்லுங்க ப்ளீஸ். காரணம் சொல்லல, இதை சொல்லல. உங்க அக்கா நல்லா இருக்கணும், அதுக்காக தான் சொல்றேன். ஐயோ, நீங்க எனக்கு காரணம் சொல்லலன்னா பரவாயில்லங்க, நான் விட்டுருவேன். இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க அக்காக்கும் சுந்தருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இந்த நேரத்துல நான் போய் கல்யாணம் வேணான்னு சொன்னேன்னா எதுக்குன்னு என்ன கேட்பாங்கல்ல. அவங்க கிட்ட நான் என்னங்க காரணம் சொல்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. சரி, காரணம் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. நான் எங்க அம்மா கிட்டயாவது காரணம் என்னன்னு சொல்லணும்ல. ப்ளீஸுங்க, தயவு செய்து என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்க அக்கா நல்லா இருக்கும்னு நினைச்சா உடனே கல்யாணத்தை நிறுத்துங்க. அது தவிர வேற எதுவுமே எனக்கு கேட்காதீங்க. அசோக், அம்மா, அம்மா தலை வலிக்குதுமா, ஒரு காஃபி கூட. இதோ கொண்டு வரேன். இந்த சிவாவும் நித்யாவும் எங்க போயிருப்பாங்க? அப்படி இந்த கவர்ல என்னதான் இருக்கும்? ஐயோ, இத பத்தி யோசிச்சா பதில் வருதோ இல்லையோ, தலை தான் வலிக்குது. அம்மா, சீக்கிரம் கொண்டு வாமா. ஏய்,
நான் என்ன டீ கடையா வச்சிருக்கேன்? கேட்ட உடனே ஆத்தி தரத்துக்கு போட்டு எடுத்துட்டு வர வேணாமா? குடி குடி. தேங்க்ஸ்மா. ஆமா, தலைவலிக்கிற அளவுக்கு ஆபீஸ்ல அவ்வளோ வேலையா? என்ன கண்டுபிடிக்கிறதே வேலையா போச்சு. ஏய், என்னடி வளர்ற? ஆ ஆ, அது ஆபீஸ் ஃபைல் எல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும்ல, அத சொன்னேன். என்னமோ கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிற ஃபைல தேடுற மாதிரி எல்லாம் சொல்ற. ஆமா ஆமா. ஏ அனு, இங்க வா. எங்க போயிட்டு வர? ஃப்ரெண்ட் பார்த்துட்டு வரேன். ஓ, யாரு அந்த ஃப்ரெண்டு? அதாம்மா என் கிளாஸ்மேட் சந்தியா. நம்ம வீட்டு கூட நிறைய தடவை வந்திருக்காளே. இப்ப ஏமா இப்படி பாக்குற? நீ இன்னும் எவ்வளவு தூரம் பொய் சொல்றேன்னு பாக்குறேன். போயில இல்லம்மா, நான் சொல்றது உண்மைதான். வேணும்னா ஏய், வாய மூடு. இன்னொரு தடவை போய் பேசுறேன். மா என்னாச்சுமா? இவ ரோட்ல அசோக் பின்னாடி போறதை நான் என் கண்ணால பார்த்தேன். இவ உண்மை சொல்றாளா பொய் சொல்றாளான்னு பார்த்தேன். ஆனா இவ அடுத்தடுத்து பொய்யா சொல்லிட்டு போறா. ஏண்டி, அம்மா சொல்றது உண்மையா? நான் கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன். நீ என்னமோ அவகிட்ட நிஜமா பொய்யான்னு கேட்டுட்டு இருக்க. அவன் பின்னாடி மட்டும் போகல, அவன் வீட்டுக்கே போயிருக்கா தெரியுமா? ஒரு பையன் வீட்டுக்கு தனியா போயிட்டு வரியே, எதுக்குன்னு சொல்லு. அம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. அப்புறம் எதுக்குடி அங்க போன? எந்த தப்பு செய்யலன்னா எதுக்குடி பயப்படணும்? தைரியமா சொல்ல வேண்டியதானே? பேசுடி. அவன் வீட்டுல உனக்கு என்ன வேலை? அவனை எதுக்காக பார்க்க போயிருந்த? அப்ப நீ என்ன சந்தேகப்படுறியாமா? நான் கேக்குறது சந்தேகத்துல இல்லடி, பயத்துல. ஒரு வயசு பொண்ணு ஒரு பையன் வீட்டுக்கு போயிட்டு வந்தாள்னா பெத்தவளான என் நிலைமை எப்படி இருக்குன்னு நீ என் நிலைமைக்கு வந்தாதான் உனக்கு புரியும். உன்னையெல்லாம் மாமா மா, நான் இவகிட்ட பேசுறேம்மா. நீ கத்தி ஊரே கூட்டாதம்மா. ப்ளீஸ்மா, உள்ள போமா. மா, நான் சொல்றேன்ல, போமா உள்ள. நல்லா சொல்லி இந்த கழுதைக்கு புரியவே. ஏய் வா. அவர் மென்டல் டிசார்டர்ல இருக்காரு. சைக்காலஜிக்கலா ப்ராப்ளம் இருக்கு. அவரை பார்க்காத பேசாதன்னு எத்தனை வாட்டி சொன்னேன். அப்புறம் ஏன்டி இப்படி பண்ண? அக்கா, அவரை பார்க்க பாவமா இருந்துச்சுக்கா. ஏதாவது பண்ணி அவரை சரி பண்ணிடலான்னு தோணுச்சு, அதான். வாயை மூடு. அம்மா பார்த்தனால உன்னை வீட்ல வச்சு கேள்வி கேட்டாங்க. நான் பாத்திருந்தா வச்சுக்கோ, அங்கேயே அடி பின்னி இருப்பேன். அம்மா பேசுனது கேட்டியா? இவ்வளவு பயப்படுறாங்க பாத்தியா? ஒழுங்கா செமஸ்டருக்கு படிக்கிற வேலையை பாரு. இதுதான் உனக்கு சொல்ற முதலும் கடைசி வாய்ப்பு. இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பண்ண, இங்க பாருன்னு, உதவி செய்யறன்ற பேர்ல வீட்ல இருக்கிறவங்கள சாவடிக்காத. சுபத்ரா, சிவா வந்துட்டான். மா, ஓ இங்கதான் இருக்கீங்களா? மா, ஒரு காஃபிமா. எனக்கு ஒரு காஃபிமா. என்னம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லதா இருக்கேன். நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. இல்லம்மா, நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அசோக் வீட்டுக்கு வந்திருந்தான்டா. அவன் எதுக்கு இங்க வந்தான்? மா, உங்களை ஏதாவது சொன்னானா அவன்? சொல்லுங்கம்மா, அவனை இப்பயே கொன்றுறேன்.
அவன் கிட்ட நான் எதுவுமே பேசலடா. சாகுற வரைக்கும் என் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு சொல்லியும் அவன் தைரியமா இங்க வந்தானா? எதுக்கு வந்தான்? என்ன வேணுமா அவனுக்கு? போட்டோ மட்டும் வந்து எடுத்துட்டு போனான்டா. போட்டோவா? சாந்தியோட போட்டோவை எடுத்துட்டு போனா. இவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இங்க வந்து போட்டோ எடுத்துட்டு போயிருப்பான். அது வரைக்கும் நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவன் வந்ததை ஏமா என்கிட்ட சொல்லவே இல்ல? சொல்லி இருந்தீங்கன்னா வந்து வெட்டி போட்டிருப்பேன். அதனால தான் சிவா நான் உன்கிட்ட சொல்லல. அசோக் இங்க வந்ததும் வரமாட்டேன்னு சொன்னவன் வந்துட்டானேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தேவையில்லம்மா, அவன் இங்க வரணுங்கிற அவசியமே இல்ல. அவனை இங்க வராதன்னு சொல்றதுக்கு அவன் என்ன வேற ஆளா? ஆமா, வேற ஆள் தான். நீ சிவா எப்பயோ நடந்த பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு இன்னமும் கோவமா இருந்தா எப்படிரா? எல்லாத்தையும் விடுறா, நடந்த மறந்துட்டு அவனுக்கு விடுறா. பயமுறா. அன்னைக்கு நடந்த விஷயம் இன்னமும் என் கண்ணு முன்னாடி இருக்கு. என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். சிவா என்ன சொன்னாலும் கேட்காம இவ்வளவு கோவமா போறானே. என்ன நடக்க போதும்? சுந்தர், அங்க எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கோப்பா. போ போ. என்னம்மா? டேய் சிவா சொன்னா கேளுடா, நில்றா. டேய் எங்கடா? என்ன தைரியம் இருந்தா அவன் இங்க வருவான்? டேய் சிவா, சிவா யார் இப்படி கதவு தட்டுறது? சிவா, சிவா உள்ளவா? சிவா சிவா, சிவா ப்ளீஸ் சிவா, அம்மா போட்டோ கொடுத்துரு சிவா. சிவா ப்ளீஸ் சிவா. சிவா வேணாடா. அசோக் ப்ளீஸ்டா, வேணாடா சிவா. ப்ளீஸ் சிவா, அந்த போட்டோ மட்டும் கொடுத்துரு சிவா. பிரபுதா சிவா, நான் பேரை படிச்சிடுறா. அந்த போட்டோ எடுத்துடுறா. எடுத்துட்டு போறடா. பிரபுதா சிவா, அம்மா போட்டோ கொடுத்துடுறா. கொடுத்துரு சிவா ப்ளீஸ் சிவா. சிவா 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 ப்ளீஸ் சிவா, அந்த போட்டோ கொடுத்துடுறா ப்ளீஸ்டா. சிவா சிவா, அம்மா போட்டோ கொடுத்துடுறா ப்ளீஸ் சிவா. ப்ளீஸ்டா கொடுத்துடுறா சிவா. நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். சிவா கொடுத்துரு சிவா. சிவா சிவா சிவா, சிவா, டேய் சிவா என்னடா பண்ற? ஏய் புறா, அசோக் எங்கடா? உன்னை யாரா இங்க வர சொன்னா? டேய் சுந்தர், தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாத. சிவா, அம்மா போட்டோ கொடுத்துரு சிவா. புறா,
என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்பவோ செத்துட்ட. உன் மூஞ்சில கூட முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். உன் நிழல கூட மிதிக்க எனக்கு விருப்பம் இல்ல. டேய், எதுக்குடா என் வீட்டுக்கு வந்த? இங்க பார், இன்னொரு தடவை அந்த வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன், கொன்னே போட்டுருவேன். சிவா அசோக், நான் சிவாட்ட பேசுறேன் அசோக். டேய் போடா நீ வெளியே. அசோக் சொல்றது கேளு அசோக். டேய் நீ எதுவும் பேசாத போடா.